ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் கூட இந்த ஜூமில் எழுந்து இருக்கின்றதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இப்பொழுதும் கூட நாங்கள் கடந்த நாட்களாக நாம் நெகேமியாவுடைய புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். செருபாபேல் ஆலயத்தை கட்டுகிறார். நெகேமியா அந்த கோட்டை சுவரை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கோட்டை சுவரை ஏறக்குறைய ஒரு 52 நாட்களிலே அவர் கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு கோட்டையை கட்டின பின்பு ஜனங்கள் எல்லாரும் அங்கு குடியேறுகிறார்கள். குடியேறின பின்பு எல்லாருமே எருசலேமை விட்டு மற்ற இடங்களிலே அவர்கள் குடியேறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்தில் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்திருக்கிறபடி இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனார்கள். அதன் பின்பு பர்சியா நாட்டிற்கு சென்றார்கள். பர்சியா நாடு என்பதாக சொல்லும் பொழுது ஈரான் நாட்டை அது குறிக்கிறது. கடந்த நாட்களிலே அவர்கள் முதலாவதாக பாபிலோனியர்கள் என்பதாக சொல்லும் பொழுது ஈராக் நாட்டை சேர்ந்தவர்கள். ஈரான் என்பதாக பர்சியா என்பதாக சொல்லும் பொழுது அது ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தாங்கள் குடியிருக்கின்றதான இடத்திற்கு அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள் என்பதாக நாம் பார்த்தோம். அப்பொழுது நாம் அந்த ஈரான் தேசத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்தான அர்த்தசாஷ்டா என்பதான அந்த ராஜாவை பார்க்கிறோம். அந்த ராஜாவின் இடத்திலே நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். அவர் பானபாத்திரக்காரனாக இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் ஜெபித்து விட்டு ராஜாவின் இடத்திலே அணுகும் பொழுது ராஜா சொல்கிறார், ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு போய் நீ அந்த கோட்டை சுவர்கள் எல்லாம் நீ கட்டலாம் என்பதாக அவனுக்கு சொல்லும் பொழுது அவர் ஒரு தலைவனாக வருகிறார். அதன் பின்பு ஜனங்களை ஏறக்குறைய ஒரு 50,000 பேரை அந்த நாட்டிலிருந்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 50,000 பேர்கள் வந்து அங்கு கோட்டை சுவரை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது சாலமோனுடைய காலத்திலே, தாவீதுடைய காலத்திலே பார்க்கும் பொழுது தாவீது தான் முதலாவதாக தன்னுடைய நாட்டிற்கு கோட்டை சுவரை கட்டுகிறார். அதன் பின்பு அந்த அலங்கத்தை சாலமோனும் வலுப்படுத்திவிட்டு அங்கு ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் தாவீதுடைய சங்கீதங்களிலே நாம் பார்க்க முடியும், நீரே என் கோட்டை என் துர்கம் என்பதாக இந்த காரியங்களை வைத்துத்தான் அவர் தாவீது பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஜனங்கள் எருசலேம்ல யாரும் குடியிருக்க யாருக்கும் ஆசை இல்லை. ஏனென்றால் கடந்த நாட்களிலே எருசலேம்ல இருக்கும் பொழுது தான் என்ன செய்தார்கள், ஜனங்கள் எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா எருசலேமிலே தான் ஜனங்கள் எல்லாம், அதாவது குடும்பங்கள் எல்லாம் அங்கதான் இருந்தது. அங்க இருந்ததுனாலே முதலாவதாக அவர்கள் யூதேய நாட்டினுடைய தலைநகரம் எது என்பதாக பார்க்கும்போது எருசலேம். அந்த எருசலேமை அவர்கள் சிறைப்பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா அப்போ ராஜாக்கள் எங்க இருக்கிறார்களோ, பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் எங்க இருக்கிறார்களோ அதைத்தான் முதலாவதாக அவங்க தாக்குவாங்க. ஆகவே ஜனங்கள் யாருமே அங்க போக விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை என்பதாக பார்க்கும் பொழுது முதலாவதாக தாக்கினால் எருசலேமை தான் அவர்கள் முதலாவதாக தாக்குவார்கள். ஆகவே எருசலேமை தவிர மற்ற இடங்களிலே ஜனங்கள் எல்லாருமே போய் அங்கு குடியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது குடியிருக்கும் பொழுது இங்கே நெகேமியா இப்பொழுது வந்து ஒரு கவர்னராக மாறப்பட்டிருக்கார். அவர் கவர்னராக அவரை மாற்றி அனுப்பும் பொழுது அந்த கவர்னர் என்ன செய்கிறார், ஜனங்களை அவர் வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கோட்டை சுவரெல்லாம் கட்டியாயிற்று, ஆலயத்தையும் கட்டியாச்சு, ஆனால் ஜனங்கள் மட்டும்தான் அதை சுற்றி இருக்க மாட்டாங்க என்பதாக அவர்களுக்கு ஒரு கவலை இருந்தது. ஆகவே ஜனத்தின் அதிகாரிகள், அதாவது நீங்கள் பார்க்கும் பொழுது இத்தனை நாட்களாக அவர்கள் அதிகாரிகளாக இருக்கவில்லை, மற்ற நாடிலே அவர்கள் வந்து குடியிருந்தார்கள். மற்ற நாடிலே குடியிருக்கும் பொழுது அங்கு அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஆராதனை செய்வதற்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. அவர்கள் சுயேட்சையாக ஏதாவது செய்யணும்னா அவர்களுக்கு எந்த ஒரு
அதிகாரம் இருந்திருக்க குறைவான வாய்ப்பு. ஏனென்றால் அவர்கள் மற்ற நாடுகளில் கைதிகளாக பிடிக்கப்பட்டு சென்று இருக்கிறார்கள். இந்த ஏறக்குறைய ஒரு 70 வருடங்களுக்கு கழித்து அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வருகிறார்கள். அதிலும் எல்லாருமே வரலை, சிலர் மட்டும் தான் வருகிறது நாம் பார்க்கிறோம். அந்த சிலரிலே சில பேர் அங்கேயே தங்கிவிட்டார்கள். ஏன் தங்கிவிட்டார்கள் என்பதாக பார்க்கும்போது, அவர்களுக்கு இந்த அரசவை போஸ்டுகள் எல்லாம் சிலது கிடைத்தது. அதிகாரிகளாக இருந்தார்கள், அல்லது அவர்களுக்கு அந்த ஊரிலே நன்றாக ஒரு செட்டில் ஆகிவிட்டதுனாலே அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வரவில்லை. 50,000 பேர் தான் வருகிறார்கள். அவர்களும் எருசலேமிலே அவர்கள் குடியிருக்க மாட்டேங்கிறாங்க. ஏனால் எருசலேமில் ஏன் குடியிருக்க மாட்டேங்கிறாங்க என்பதாக நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு பயம். ஒருவேளை நம்ம இங்க குடியிருந்தா மற்ற நாட்டினவர்கள் எப்படி நம்ம சிறைப்பிடித்து கொண்டு போனார்களோ அதை போன்று நம்மை சிறைப்பிடித்து போவார்கள் என்பதாக அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எருசலேமில் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக அவர்கள் இருக்க வேண்டும். ஏன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? அங்குதான் தேவாலயம் இருக்கிறது. தேவாலயம் இருக்கிற இடத்திலே அவர்கள் பரிசுத்தமாக இல்லை என்றால் மற்ற ஜனங்கள் எல்லாம் அவர்களை பார்த்துதான் பின் நடப்பார்கள். ஜனங்கள் அவர்கள் பின் செல்ல வேண்டும் என்பதாக பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எருசலேமில் இருக்கிறவர்கள் அவர்களே ஆண்டவரை பின்பற்றாமல் அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் அவர்கள் இருந்தார்களானால் மற்ற ஜனங்களும் அவர்கள் சோரம் போக சில வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தான் எருசலேமிலே குடியிருக்கிறவர்கள் பரிசுத்தமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஸோ இந்த காரியத்தை குறித்து நாம் இங்கு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சில பேர் தானாகவே முன் வந்தார்கள். தானாகவே முன் வந்து நாங்களே இந்த எருசலேமிலே நாங்கள் குடியிருப்போம் என்பதாக சிலர் சொன்னார்கள். தானாகவே 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வாழ்த்தினார்கள் என்பதாக வந்திருக்க கூடாது, ஆசீர்வதித்தார்கள் என்பதாகத்தான் அது வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எபிரேய மொழியில எழுதப்பட்டு வா பரகு என்பதாக எழுதப்பட்டிருக்கு. வா பரகு என்பதாக சொல்லும் பொழுது ஆசீர்வதித்தார்கள். பொதுவாக ஜனங்களை பார்க்கும் பொழுது ஆசீர்வதிப்பது மிகவும் குறைவு. இந்த வயதானவர்களை எல்லாம் நீங்கள் தமிழிலே நீங்கள் பார்த்திருக்க கூடும். 16 பெற்று சுகமாய் வாழ்க என்பதாக சில பேர் வாழ்த்துவார். அல்லது சில பேரை பார்க்கும் பொழுது நீடூடி வாழ்க என்பதாக எல்லாம் சொல்வார்கள். இது வாழ்த்தினதல்ல, இது ஆசீர்வதிப்பது என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தார்கள். 2ஆம் வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் பார்க்கும் பொழுது வாழ்த்தினார்கள் அல்ல, அது அவர்களை ஆசீர்வதித்தார்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும். நெகேமியாவுடைய புஸ்தகத்திலே நாம் இங்க பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்திலே இந்த ஜனங்கள் மனப்பூர்வமாக சம்மதித்த மனுஷர்கள் எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள் என்பதாக சொல்லும் பொழுது ஆசீர்வதித்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நீதனியரும் சாலமோனுடைய வேலைக்காரரும் புத்திரரும் அவர் தங்கள் பட்டணங்களில் உள்ள தாங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர்கள் யார் என்றால் என்பதாக நாம் பார்க்க முடியும். ஆகவே யூதாவின் பட்டணங்களிலே இஸ்ரவேலர்களிலும் சிலர் ஆசாரியர்களும் லேவியர்களும் குடியிருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அங்கு குடியிருந்தவர்களில் சிலரை அவர்கள் லீடராக மாற்ற இருக்கிறார்கள். சிலர் அங்கு லீடராக இருந்தவர்கள், தலைவர்களாக இருந்தவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் மற்ற பகுதியிலே குடியிருந்தார்கள். ஆகவே நெகேமியா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். எருசலேமிலே இல்லாதவர்கள் எல்லாரும் அழைத்து அவர்களுக்கு ஒரு சீட்டு போடுவோம். சீட்டு போட்டு அதிலே 9 பேர் அவரவர்கள் நாட்டுக்கு போக வேண்டும். அதிலே சீட்டிலே விழுந்தவர்கள் ஒருவர் மட்டும் எருசலேமிலே அவர்கள் குடியிருக்க வேண்டும் என்பதாக நாம் இங்க பார்க்கிறோம். ஆகவே எருசலேமிலே ஒருவர் குடியிருப்பார்கள், லேவியர்கள் குடியிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களை ஆளுகின்றதான அதிகாரிகள் என்பதாக, ஜனத்தின் அதிகாரிகள் என்பதாக முதல் வசனத்துல பார்க்கிறோம். ஆகவே ஜனத்தின் அதிகாரிகள் எல்லாம் எருசலேமிலே குடியிருப்பார்கள்.
சோ இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். நீங்கள் சீலோனின் குமாரன் சகரியாவும் குமாரனாகிய யோயாரிப்புக்கு குமாரனான அதாபியாவுக்கு பிறந்த ஆசாபின் குமாரன் கொல்சே பெற்ற பாருக்கின் மகன் மனாசியுமே என்பதாக நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில கூட நாம் பார்க்கிறோம், எருசலேமிலே குடியிருக்கிற பேரரசின் புத்திரர்கள் எல்லாரும் 468 பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது சிலர் குடியிருந்தார்கள். பெஞ்சமின் புத்திரர்களில் சில பேரும் யூதா கோத்திரத்தினுடைய புத்திரர்களும் பாதி பேர்களாக அல்லது இருவரும் சேர்ந்தவர்களாக அங்க குடியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்க தேவாலயத்திலே ஆசாபினுடைய குமாரர்களை பொறுப்புகளை கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த ஆசாபினுடைய குமாரர்கள் அவருடைய வம்சத்திலே இருந்தவர்கள். ஆலயத்தை திறந்தவுடனே அதில் பாடல்களாக இருக்கிறதாக இருக்கலாம், அல்லது ஆசாபு ஏற்றின சில சங்கீதங்கள் இருக்கிறது, அல்லது ஆசாபினிடத்தில் எழுதி கொடுத்த சில சங்கீதங்கள் சில உண்டு. அவைகள் எல்லாம் அங்கு பாடல்களாக தேவாலயத்திலே பாடுவார்கள். ஆகவே நாம் இங்கு பார்க்க முடியும், அவர்கள் 9ஆம் வசனத்திலே அவர்கள் மேல் விசாரிப்புக்காரரான சிக்ரியின் குமாரன் யோவேலும் பட்டணத்தின் 2வது விசாரிப்புக்காரனான செனுவாவின் குமாரன் யூதாவுமே, ஆசாரியர்களின் யோயாரின் குமாரன் எய்தாயின் யாகின் என்பவர்களுமே என்பதாக இங்க பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம இங்க பார்க்கும் பொழுது ஏன் இங்க எருசலேமிலே மிகவுமாக இங்க ஒரு பொறுப்புகளை கொடுக்கிறார்கள் என்பதாக பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் சகோதரர்களாகிய 822 பேரும் மல்கியாவின் குமாரனும் பஸ்கூரின் குமாரனுமாகிய சகரியாவின் குமாரனுமாகிய அமத்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரனும் எரோகாமுக்கு பிறந்த அதாயாவும் என்பதாக இங்க பார்க்கிறோம். இங்க முதலாவதாக இங்க எருசலேமில் அவர்கள் ஏன் மிகவுமாக அங்க பார்க்கிறோம் என்பதாக பார்க்கப்பட்டு, எருசலேமிலே ஏறக்குறைய 822 பேர் என்பதாக நாம் பார்க்கிறோம். 822 பேர் அவர்கள் வெறும் பணிவிடை செய்கிறவர்கள் மட்டுமே. ஆகவே இந்த பணிவிடை செய்கிறவர்கள் இல்லாதவர்கள், வெறும் பணிவிடை செய்கிறவர்கள் மட்டும் இருந்தால் அங்கு ஜனங்கள் இல்லாத பொழுதில் அங்கு என்ன செய்ய முடியும்? ஜனங்களுக்காகத்தான் இந்த பணிவிடை செய்கிறவர்கள் இருக்கிறார். ஆகவே தான் நெகேமியா இங்க என்ன பண்ணுகிறார், சீட்டு போட்டு சிலரை அங்கே குடியமர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு குடியமர்த்தும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அந்த ஜனங்கள் எல்லாரும் அங்கு குடிபெயராமல் அவர்கள் மற்ற நாடுகளிலே, அதாவது மற்ற இடங்களிலே நீங்கள் பார்க்க முடியும், இந்த நிறைய பெயர்கள் போடப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு ஜனங்கள் அங்கு குடியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே இது இந்த தேவாலயத்திற்கு தான் இங்கே நெகேமியா ஒரு முழுமையான ஒரு போக்கஸ், அதாவது ஒரு மைய கருத்தாக வைத்து ஆலயத்தை கட்டியாச்சு, ஜனங்களே இல்லாமல் அந்த ஆலயம் எதற்கு? கோட்டை சுவரை கட்டிவிட்டார்கள். கோட்டை சுவரை கட்டின பின்பும் அங்கு ஜனங்கள் குடியிருக்கவில்லை. ஏன் குடியிருக்கவில்லை? பயம். இந்த இன்றைய நாட்களிலே நமக்கு தேவையில்லாத பயங்கள் நமக்கு அநேக காரியங்களிலே நமக்கு வருகிறது. இதை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ, அல்லது அப்படி செய்தால் இப்படி ஆகிவிடுமோ என்பதாக நமக்கு தேவையில்லாத பயங்கள் வருகிறது. ஏதாவது ஒரு கொரோனாவோ ஏதோ வந்தால் நமக்கு மரண பயங்கள் வருகிறது. இங்கே முக்கியமாக ஜனங்களுக்கு இருந்த பயம் என்ன என்பதாக பார்க்கும்போது தேவ பயத்தை விட மரண பயம் தான் அதிகமாக இருக்கும். ஆகவே தான் வெவ்வேறு இடங்களிலே அவர்கள் குடிபெயர்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும். இந்த கோட்டை சுவரை கட்டின பின்பும் அவர்களுக்கு பயப்படுகிறார்கள் என்பதாக பார்க்கும்பொழுது அவர்கள் தேவன் மேல் இருந்ததான விசுவாசம் குறைந்து இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இத்தனை நாட்கள் ஆண்டவரை ஒருவேளை அரைக்குறையாக ஆராதனை செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது அவர்களுக்கு முழுமையான ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அந்த முழுமையான சுதந்திரத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆராதனை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த எருசலேம் நகரிலே அவர்கள் குடியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஆராதனை செய்ய முடியும். வெறும் பணிவிடைக்காரர்கள் மட்டும் அங்கு இருந்தால் அவர்கள் யாருக்காக பணிவிடை செய்ய வேண்டும்?
என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்கிறோம். ஆகவே தான் அங்கே நாம் பார்க்கிறோம், நெகேமியா எல்லா விதமான காரியங்களும் அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிற லேவியின் தலைவரிலே சபேதையும் யோசபாத்தும் என்பதாக போடப்பட்டிருக்கிற 17ஆம் வசனத்திலே ஆசாபின் குமாரன் சப்தியின் குமாரனாகிய மீகாவின் மகன் மத்தினியா ஜெபத்தில் ஸ்தோத்திரிக்கப்பட்டதை துவக்குகிற தலைவரும் அவன் சகோதரில் இரண்டாவதாக பக்போக்கியா என்னும் ஒருவனுடைய எதுத்தானின் குமாரன் காவலிலும் மகனாகிய சமுனாவின் குமாரனும் அப்தாவுமே என்பதாக இங்கு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பரிசுத்த பட்டணத்தில் இருக்கிற லேவியர்கள் எல்லாரும் 284 பேர் என்பதாக இங்கு பார்க்கிறோம். பரிசுத்த பட்டணம் என்பதாக அவர்கள் பார்க்கும்பொழுது இந்த எருசலேமை தான் இது குறிக்கிறது. இந்த எருசலேமிலே பொதுவாக ஆசாரியர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் தேவாலயம் இருப்பதனால ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் அங்குதான் தங்கி இருப்பார்கள். சோ ஆகவே இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒன்று கோட்டை சுவரை குறித்து சொல்லும், இரண்டாவது தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லும். தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் மதிப்பு கொடுத்திருந்தாலும் பயந்து இருந்தார்கள். ஆண்டவர் மேல இருக்கின்றதான பயத்தை விட அவர்கள் மரண பயம் தான் அதிகமாக இருந்தது. இங்க இருந்தால் யாராவது நம்மளை வந்து தாக்குவாங்களோ, அல்லது இங்க இருந்தால் நம்ம யாராவது ஏதாவது செய்து விடுவார்களோ என்பதாக. ஆனால் தானாகவே சில பேர் என்ன பண்றாங்க, நாங்க பரிசுத்தமா இருப்போம், நாங்க எருசலேமில் இருப்போம் என்பதாக சொன்னவர்களை அவர்கள் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எத்தனை பேர் இன்று நாட்களில் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நாம் தேவையில்லாத தகாத வார்த்தைகளால் சிலரை சபிக்கிறோம். சில நேரங்களிலே நாம் சபிக்கவும் செய்கிறோம், துதிக்கவும் செய்கிறோம். ஏனென்றால் வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம், சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். ஆகவே இங்கு பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் தேவனும் விரும்புகிறார். ஆகவே தான் அநேகர் சொல்வார்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தாரு, நீ ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்பதாக ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தான கட்டளை, நமக்கு கொடுத்ததான கட்டளை கிடையாது. ஆகவே நாம் 22ஆம் வசனத்திலே கூட நாம் பார்க்கிறோம், எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தினியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பானியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்திற்கு நிற்கிற பாடகராகிய ஆசாபின் குமாரரில் ஒருவன். நான் முதலாவதாக சொன்னது போல இந்த ஆசாப் என்பதாக சொல்லும் பொழுது நீங்கள் சங்கீதத்துல நீங்க பார்க்க முடியும். ஆசாபுக்கு சங்கீதக்காரனாகிய ஆசாபுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், அல்லது அவன் ஆசாபு பாடின பாடல் என்பதாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆசாப் ராஜா என்பதாக அங்கு போடப்பட்டிருக்கும். அவர் ராஜா தான் அவர்களை நியமித்தார் என்பதாக, ராஜா என்பதாக சொல்லும் பொழுது இது தாவீதை தான் குறிக்கும். ஏறக்குறைய தாவீதுக்கு அப்புறம் ஒரு 200 வருடங்களுக்கும் மேலான ஒரு காரியங்கள் சமயம் நடந்து விட்டது. தாவீது இருக்கிறார், தாவீதினுடைய மகனான சாலமோன் ஆளுகை செய்கிறார். அதன் பின்பு சாலமோனுடைய வம்சத்தார்கள் அனைவருமே இங்கு இந்த நாட்டை ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். அதன் பின்புதான் ஒரு 70 வருடங்கள் அவர்கள் வேறு நாட்டுக்கு சிறைப்பிடித்து போகிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நாம் இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம், தேவாலயத்திற்கு அவர்கள் எவ்வளவு மரியாதையும் செலுத்தினார்கள். அவர்களுக்கு பயம் இருந்தது, இருந்தாலும் அவர்கள் தானாகவே முன் வந்தார்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காகவும் ஆலயத்திலே அவர்கள் பணிவிடை செய்வதற்காகவும். அது மட்டும் இல்லாமல் பணிவிடை செய்கிறவர்கள் இருந்தாலும் விசுவாசிகளாக அல்லது ஜனங்களாக அங்கு யாரும் இல்லாததினாலே அங்கு நெகேமியாவை நாம் பாராட்ட வேண்டும். அநேக நேரத்தில் நாம் மோசேயை குறித்து பாராட்டுகிறோம், ஆபிரகாமை குறித்து பேசுகிறோம், அல்லது தாவீதை குறித்து பேசுகிறோம். அவ்வளவே முக்கியம் வாய்ந்ததான இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கும் பொழுது சிதறி போனதான அந்த ஜனங்களை பார்க்கிறோம். சிதறி போன ஜனங்களை மறுபடியும் அவர் கொண்டு வருகிறார்.
கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவாலயத்தை சரி செய்கிறார். அதற்கப்புறம் கோட்டை சுவரை சரி செய்கிறார். அங்கு ஜனங்களை குடியமர்த்துகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு நல்ல ஒரு தலைவனாக இங்கு மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பான பாத்திரக்காரனாக இருக்கின்றதான ஒருவனை ஆண்டவர் ஒரு கவர்னராக மாற்றிவிட்டார். இந்த நாட்களிலே நாம் இங்கே அநேகர் கூடி இருக்கிறோம். சிறிய ஒரு ஊழியமாக செய்து இருக்கலாம், அல்லது ஒரு வார்டனாக இருக்கலாம், அல்லது சபைகளிலே ஒரு சிறிய ஒரு ஊழியராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு பானபாத்திர ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்த ஒருவனை ஆண்டவர் ஒரு கவர்னராக மாற்றினார். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நம்மையும் கூட ஒரு பெரிய காரியங்களிலே அவருக்காக ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை தெரிந்து கொள்வார். நம்மை மாற்ற தேவனால் கூடும். மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் இந்த வசனத்திலே இந்த காலை ஆராதனையிலே அல்லது இந்த ஜூம் மீட்டிலே கலந்து இருக்கிறவர்கள் யாவரும் நாம் தேவாலயத்துக்கு எவ்வளவு மதிப்பை கொடுக்கிறோம் என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் அநேகர் இது என்னப்பா, இது ஒரு சின்ன ஒரு சர்ச், இதுல வச்சு நான் என்னத்தை பண்ண போறேன் என்பதாக சில பேர் சொல்லக்கூடும். அல்லது எனக்கு ஒரு சின்ன சர்ச்சு தானே, எந்த அவ்வளவு பெரிய சீசை போல ஒரு பெரிய சர்ச்சா என்பதாக சொல்லலாம். இங்கு பெரிய சர்ச்சா சின்ன சர்ச்சா என்பதை இங்கு முக்கியமல்ல. ஆனால் இங்கு ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் எவ்வளவு உண்மையும் உத்தவமாக நாம் செய்கிறோம். ஆசாரியர்களை எப்படி வழி நடத்தினார். ஒரு கவர்னராக இருந்து அந்த பொறுப்பில் இருந்து ஆசாரியர்களை வழிநடத்துகிறார். தேவாலயத்தை சுத்தம் செய்கிறார். தேவாலயத்துக்கு வருகிறவர்களை சுத்தம் செய்கிறார். ஆசாரியர்களை சுத்தம் செய்கிறார். தேவாலயத்திற்கு அவ்வளவு மதிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் முதலில் பார்ப்பீர்கள் என்றால் சில புஸ்தகங்கள், ஆகாயினுடைய புஸ்தகங்கள் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் தேவாலயத்தை கட்ட வந்தார்கள். ஆனால் அவர்கள் சொந்த வீடுகளை கட்டி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது சொந்த வீடுகளை கட்ட நீங்கள் வரவில்லை, தேவாலயத்தையும் இந்த நாட்டினுடைய கோட்டை சுவரையும் கட்ட வந்தார்கள் என்பதாக அவர்களை ஊக்குவித்து அவர்களை அந்த ஊரினுடைய மதில்களை கட்ட வைக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை இப்பொழுதும் கூட நாங்கள் இப்பொழுது பார்க்க முடியும். இந்த எருசலேம் தேவாலயத்திற்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசாரியர்களுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். நெகேமியாவுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். உங்களுக்கு அநேக பேர்கள் இருந்திருந்தாலும் அதிகமாக நீங்கள் தேவாலயம் என்பதாக அதிகமாக நீங்கள் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய யார் வம்சம், எந்தெந்த வம்சம் என்ன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதாக அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் முதல் எப்படி இருந்ததோ அதை போன்றே அவர்களுக்கு ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுக்கு ஒவ்வொரு பொறுப்புகளை அளிக்கிறது நாம் பார்க்கிறோம். எந்தெந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்னென்ன வேலை செய்து இருக்கிறோ அதே வேலையை நீங்கள் இன்னும் கண்டினியூ செய்ய வேண்டும், தொடர வேண்டும் என்பதாக இங்கே சொல்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே இதை நீங்கள் மனதிலே வைத்தவர்களாக நீங்கள் இதை அதிகமாக தியானியுங்கள். நெகேமியாவை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக தியானியுங்கள். ஏனென்றால் அவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தவர். ஜனங்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல். இன்றைய நாட்களிலும் நமக்கு ஒரு எழுப்புதல், ஆலயத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் பல இடங்களிலும் நமக்கு எழுப்புதல் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த வசனங்களை நீங்கள் தியானித்துக் கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, நாம் ஜெபம் செய்வோம். பல்லாண்டு இந்த காலை நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் கூட இந்த ஜூமில் இணைந்திருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாமே பெறுவதாக தொட்டு ஆசீர்வதியும். கல்வாரி சபையிலே ஊழியம் செய்கின்றதான 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் நிறைவாக்கும். அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். கிறிஸ்தேசுக்குள்ளாக நிறைவாக இருக்கத்தக்கதாக ஜெபிக்கின்றோம். வருகின்றதான் நாட்களிலே கல்வாரி சபையை சார்ந்தவர்கள் அநேக திருமணங்கள் நடக்கிறது. அதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் யூத் மீட்டிங் நடக்கிறது. 4 இடங்களிலே 4 முறை நடக்கிறது. ஆகவே இந்த யூத் மீட்டிங்களுக்கினுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரின் மீது ஆசீர்வதியும். வருகின்றதான யூத்தையும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்த்தாமை பேராக ஆசீர்வதியும். அதற்கு தேவையான எல்லா விதமான செயல்பாடுகளையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் அப்படி சமூகத்தில் வேண்டியிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விசேஷமாக 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதியிருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர்த்தாமை பேராக தொட்டு ஆசீர்வதியும்.
அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நெகேமியா கொடுத்ததான ஆலயத்திற்கு கொடுத்ததான மதிப்பை நாங்கள் அந்த ஆலயத்திற்கு நாங்கள் மதிப்பை கொடுத்து ஜனங்களை சரியான ஒரு பாதையிலே வழிநடத்தத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.